பயிற்சி முகாமுக்கு அவன் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் பல மாநில கிளைகளிலிருந்தும் பலர் வந்திருந்தனர். அவர்கள் எல்லாம் கல்லூரி பருவ கலகலப்பும் உற்சாகமுமாக வளைய வந்தனர். 3 பேருக்கு ஒரு அறையென தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பயிற்சி நேரம் சீக்கிரம் முடிந்துவிட்டால் அவர்கள் பெரும்பாலும் வெளியில் சுற்றுவதும் கும்மாளம் அடிப்பதுமாக இருந்தனர். ரமணிக்கு ஏனோ எங்கும் செல்ல பிடிக்கவில்லை. பயிற்சி நேரம் முடிந்ததும் நேரே அறைக்கு வந்து விடுவான். வந்த இந்த 4 நாட்களில் காலையும் மாலையும் வீட்டுக்கு போன் செய்வான். அம்மா தான் எடுப்பாள். விமலாவை கூப்பிடு என்றால் அவள் குளிக்கிறாள், வெளியே போயிருக்கிறாள், கோயிலுக்கு போயிருக்கிறாள் என்று ஏதாவது சொல்லுவாள். விமலா தன்னிடம் பேசக்கூடாது என்பதற்காக அம்மா இப்படி செய்கிறாளோ என நினைத்தான். இரவு எப்படியும் விமலாவிடம் பேசியே தீர்வது என முயற்சி செய்து பேசுவான். ஆனால் அவளுடைய பேச்சு அவளுக்குள் சோர்வையே உண்டாக்கும். அவள் பேசும் வார்த்தை எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க இதுவாக தான் இருக்கும். உற்சாகமாக மகிழ்ச்சியாக பேசவே மாட்டாள். ஏன் இப்படி இருக்க? நான் என்ன வெளிநாடா போயிட்டேன்? திரும்பி வர 10 வருஷமா ஆக போகுது. இன்னும் 2 நாள்ல வரப்போறேன் என சற்று எரிச்சலை காட்டினால் போதும். உடனே விசும்ப தொடங்கி விடுவாள். அவளிடம் பேசி முடித்த பின் உறக்கமே வராது அவனுக்கு. மன உளைச்சலோடு அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்த வண்ணம் இருப்பான். ஏன் இப்படி பேசுகிறாள்? என் குரலை கேட்டதுமே ஏன் அழுகிறாள்? உடனே வந்துடுங்க என்று ஏன் கெஞ்சுகிறாள்? இது பிரிவு துயரமா, இல்லை அம்மா அந்த அளவுக்கு பிடுங்குகிறாளா? அம்மாவிடம் அவளை விட்டு வந்தது பெரும் தவறோ? அம்மாவை எதிர்த்து அவளை கொண்டு போய் அவளுடைய பிறந்த வீட்டில் விட்டுவிட்டு வந்திருக்க வேண்டுமோ? தவறு செய்து விட்டேன். பூனை கையில் கருவாட்டை கொடுத்த கதையே போல் ஆகிவிட்டது. நான் இல்லாத சந்தர்ப்பத்தை அம்மா பயன்படுத்தி கொண்டிருப்பாளோ? என்னிடம் சொன்னதையெல்லாம் அவளிடம் சொல்லி இருப்பாளோ? என் மகனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், நீ ஒரு மலடி என்று திட்டியிருப்பாளோ? அதனால் தான் போன் பண்ணும் போதெல்லாம் விமலா அழுகிறாளோ? நினைத்த நிமிடத்திலேயே அவளிடத்தில் இருக்க வேண்டும் போல் துடிப்பு உண்டானது. இனம் புரியாத தவிப்பு அவனை அலைக்கழித்தது. உறக்கம் வராமல் புரண்டான். விமலா 10ஆம் பசலி படித்த பெண்தான். ஆனால் அதற்கான எந்த சுவடும் இல்லாதவள், அதட்டலாக பேச தெரியாதவள், எதிர்த்து வாயாட தெரியாதவள். அம்மாவிடம் மாட்டிக்கொண்டு என்ன பாடுபடுகிறாளோ? தன் மாமியார் தன்னுடைய மகனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைத்து விடுவாள் என பயத்தால் விமலாவின் நிலை என்னாகும்? நினைத்ததை மாமியார் செய்வாள் என்ற நம்பிக்கை வளரும். அந்த நம்பிக்கை விமலாவை தவறான வழிக்கு தூண்டினால். கணவன் ஒரு கோழை, தாயை எதிர்க்கும் சக்தி இல்லாதவன். அம்மாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்னொரு திருமணத்திற்காக என்னை விவாகரத்து செய்ய துணிந்தால் என் கதி. இப்படியெல்லாம் அந்த பாவி நினைத்து ஏடாகுடமாக ஏதாவது செய்து கொண்டால். நடுமுதுகில் சூடு போட்டு கொண்டதை போல் பதறினான். அதன் பிறகு தூக்கம் ஒரு துளியாவது வருமா என்ன? விமலா அவசரப்பட்டு ஏதாவது செய்து விடாதே, அம்மா பேச்சை மீற முடியாமல் இருக்கிறேன் என்பதற்காக எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருக்க மாட்டேன். உனக்காக யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறிந்து வீட்டு வருவேன். விமலா, நான் உன் ரமணி, உனக்கு மட்டுமே சொந்தமானவன். எக்காரணத்தை முன்னிட்டு உன்னை நழுவ விட மாட்டேன். காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து கண்களை மூடி வணங்கினாள் விமலா. சிறிய விளக்கில் நெய் விட்டு ஏற்றி எடுத்துக்கொண்டு வாசலில் வைப்பதற்காக வந்தாள். கூடத்திற்கு வரும்போது எதிரே வந்தாள் சிவகுமாரி. அவளுடைய கண்களில் தெரிந்த வெறித்தனத்தை பார்த்து ஒரு கணம் திடுக்கிட்டு விட்டாள் விமலா. கொம்பை கூறாக சீவி ஜல்லிக்கட்டில் விட்ட காளையின் ஆவேசம் அவளின் முகத்தில் தெரிந்தது. விளக்கை ஏந்தி இருந்த விமலாவின் கைகள் நடுங்கின. எதிரே வந்து நின்ற சிவகுமாரி மூச்சு வாங்கினாள். ஏண்டி, விளக்கு ஏத்திரியா? நீ விளக்கு ஏத்தி இந்த வீடு விடிஞ்சு வரைக்கும் போதும். விளக்கு ஏத்துறாளாம் மலட்டு முண்டம். நீ விளக்கு ஏத்தி வச்சா ஸ்ரீதேவி வரமாட்டாடி, மூதேவி தான் வருவா. மூதேவி வந்துதான் இந்த வீடு இருண்டு கிடக்கே சொன்னவள் சட்டென்று கையில் இருந்த விளக்கை தட்டிவிட்டாள். அத்தை, தரையில் விழுந்து சிதறிய விளக்கை பார்த்து அதிர்ந்தாள். அத்தை, என்ன இது? விளக்கை தட்டி விடுறீங்க? அவர் வீட்டில் இல்லாத நேரத்துல இப்படி? என்னடி, வெளியூர் போற புருஷனுக்கு ஏதாவது வந்துடுமோன்னு பயப்படுறியா? என் பிள்ளைக்கு நீ பக்கத்துல இருந்தா தாண்டி போதாத காலம். பேர் சொல்ல ஒரு பிள்ளையை பெத்து கொடுக்க யோகியதை இல்ல உனக்கு. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தினாதாண்டி எனக்கு நிம்மதி. புருஷன் வெளியூர் போறானதும் உடனே ஆத்தா வீட்டுக்கு ஓடலான்னு பாக்குறியா? உன்னை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பினா நீ திரும்பி வந்துடுவடி. உன்னை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒருத்திய கட்டிக்க சொன்னா அவன் கட்டிக்க மாட்டானாம். அப்படி என்னடி சொக்கு கொடி போட்ட? உன்னை திரும்பி வர முடியாத இடத்துக்கு அனுப்பினாதாண்டி அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இந்த வீட்டில் ஒரு வாரிசு பிறக்கும். மலட்டு நாயே, உன்னை
சட்டென்று புலி போல் பாய்ந்த சிவகுமாரி விமலாவின் கழுத்தில் கை வைத்து நெரிக்க தொடங்கினாள். அம்மா! மூச்சு திணற விமலா போராடினாள். திடுக்கிட்டு வேண்டாம் என கத்தினான் ரமணி. படுக்கையில் புரண்டான். பக்கத்து படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தவன் சட்டென்று எழுந்து அவனை உலுக்கினான். மிஸ்டர் ரமணி! ரமணி! எழுந்த ரமணி விமலா விமலா என புலம்பினான். என்ன சார், கனவா? ஆம், அது கனவு என்று தெரிந்ததும் நிம்மதியாக தான் இருந்தது. கடவுளே, தப்பித்தேன். என்ன மோசமான கனவு! வியர்த்து போன உடம்பை பார்க்கும் போது கனவின் பயங்கரம் புரிந்தது. சன்னமாக தலைவலி. அவன் தண்ணீரை எடுத்து நீட்டினான். வாங்கி குடித்த பின் சற்றே தெளிவு உண்டானது. காபி வரவழைக்கட்டுமா என்று அவன் அக்கறையோடு கேட்டபோது வேண்டாம் என மறுத்தான். படுக்கையில் உட்கார முடியவில்லை. எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தான். வெளியே விடிய தொடங்கி இருந்தது. பறவைகள் சிறகுகளில் உதறின. காலை தென்றல் தழுவியது. கொஞ்சம் இதமாக தான் இருந்தது. ஏற்கத் தொடங்கிய உலக பயத்தை மெல்ல குறைப்பதை போலிருந்த அதே நிமிடம் அவனது செல்போன் சினுங்கியது. கூட இருந்தவன் செல்போனுடன் வந்தான். சார், உங்க செல்லுக்கு தான் அழைப்பு. வாங்கிய போது வீட்டிலிருந்து என தெரிந்ததும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஹலோ, என்னங்க? அவளுடைய குரலை கேட்டதும் செத்து போன உணர்வுகள் பிழைத்த நிலை. ஆனால் அந்த குரல் ஒலித்த விதம், என்னங்க? என்னங்க விமலா, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? கனவின் பயம் அவனை மறுபடியும் தொற்றிக் கொண்டது. என்னங்க, அத்தை அத்தை நம்ம விட்டு போயிட்டாங்க. அவனுக்கு உச்சந்தலையில் அணுகுண்டு வெடித்தது. அம்மா இறந்து விட்டாளா? எப்படி? முதல் நாள் ராத்திரி அத்தை லேசா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். டாக்டர் இசிஜி எடுத்து பார்த்துட்டு ஒண்ணுமில்ல, சாதாரண நெஞ்சு வலிதான், ஓய்வு எடுத்தா போதும்னு மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டார். மாத்திரையை போட்டுக்கிட்டு படுத்தவங்க தான். காலையில காப்பி கொண்டுட்டு போன போது அசையல. பயந்து போய் எதிர்விட்டு நர்ஸ அழைச்சிட்டு வந்த போது அவங்க பரிசோதிச்சுட்டு மாரடைப்பால அத்தை இறந்திருக்கலாம்னு சொன்னாங்க. விமலா சொன்ன இந்த விவரங்களை அவனால் நம்ப முடியவில்லை. அம்மாவுக்கு நீரிழிவு, இரத்த அழுத்தம் எல்லாம் உண்டு. அடிக்கடி நெஞ்சுவலி என படுப்பாள். ஆனால் சில மணி நேரங்களிலேயே எழுந்து விடுவாள். மருத்துவமனைக்கு அழைத்தால் வயசானா இதெல்லாம் பலகீனம் வர்றதுதான், இதற்காக டாக்டர் கிட்ட ஓடணுமா என மறுத்து விடுவாள். பாயில் விழுந்து பத்தியம் பிடிக்காமல் இப்படி போய்விட்டாளே. மனம் துடித்தது. எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்து விட்டது. ஊரில் உலகில் அடிக்கடி மரணம் அறிமுகமாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வீட்டில் எனும் போது ஏற்க முடியவில்லை. அதுவும் அம்மா. அம்மாவின் மீதிருந்த கோபம், வெறுப்பு இதெல்லாம் பனி போல மறைய பாசம் மட்டுமே நிரம்பி வழிந்தது. நெஞ்சு கனம் கொடுத்தது. சோறு ஊட்டிய நினைவுகள் சோகத்தை ஊட்டின. தாயின் பெருமைகள் மட்டுமே தலை தூக்கின. அதில் இடைப்பட்ட சிறுமைகள் காணாமல் போயின. இறப்பில் சிறப்புகள் மட்டுமே ஞாபகத்துக்கு வந்தன. வீட்டிற்கு வந்த போது வாசலில் பந்தல், அதில் சோகமுகத்துடன் அக்கம் பக்கத்தினர் மனிதர்கள். உள்ளிருந்து வெளிவந்தது பெண்களின் அழுகுரல். அவனை கண்டதுமே ஒரு பரபரப்பு. கூட்டத்தில் அம்மா மலர்களின் மத்தியில் கிடந்தாள். தலைமாட்டில் விமலாவும் புவனாவும் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தனர். அண்ணா என ஓடி வந்து புவனா நெஞ்சில் சாய்ந்து கதறிய போது உடைந்து போனான் ரமணி. அம்மாவின் புகைப்படத்தையே பார்த்த வண்ணம் நின்றிருந்தான். அம்மா இல்லாத வீடு நிசப்தமாக தெரிந்தது. அம்மா ஆடிய ஆட்டம் என்ன? ஆடாத ஆட்டம் ஆடினாலும் 6 அடி மண்ணுக்குள்ளேதான் அடங்க வேண்டும். இருக்கும் சில நாட்களில் ஏன் அடுத்தவரை சித்திரவதை செய்ய வேண்டும்? அம்மா அணுவணுவாக சொல்லாலும் செயலாலும் எவ்வளவு சித்திரவதை செய்தாள் விமலாவை. அவளும் ஒரு பெண் என நினைக்காமல் வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைத்தாள். இப்பொழுது அவளே வீட்டை விட்டு போய்விட்டாளே. உலகில் இருக்க போகும் நாட்களே கொஞ்சம்தான். இதில் வீடு என்ன சொந்தம்? அடுத்தவரை விரட்ட எதற்கு சதி? மனதை ஏதேதோ பிசைய எழுந்தான். சுவரில் சாய்ந்து சோகமாக கண்மூடி இருந்தாள் புவனா. தாயின் இழப்பு அவளை தான் அதிகம் பாதித்திருந்தது. விமலா முதலில் அழுதவள்தான். அதற்கு பிறகு அழவில்லை. வெளியே வந்தான். வாசலில் இறங்கி நடந்தான். கால் போன போக்கில் போன போது தம்பி என குரல் கேட்டது. திரும்பினான். பக்கத்து வீட்டு பாட்டி கையில் பிளாஸ்டிக் உடையுடன் வந்து கொண்டிருந்தாள். எங்க போற? சும்மாதான், மனசு சரியில்லை, அப்படியே காலார நடக்கலாம்னு. நானும் காய்கறி வாங்கதான் போறேன், அப்படியே மார்க்கெட் வர போயிட்டு வரலாம், வா. இருவரும் நடந்தனர். புவனா எப்படி இருக்கா? ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கா. பாவம், இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு போயிருக்கலாம், அதுக்கு கொடுத்து வைக்கல. புவனா கல்யாணத்துக்கு போனவ காலையில தான் வந்தா. சாகும் போது அம்மா பக்கத்துல கூட இருக்கல. பாவி பொண்ணு. என்னமோ போ, நீதான் அவளை நல்ல இடமாக பார்த்து பிடித்து கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல. இதுல மத்தவங்களை எதிரியா நினைச்சு என்னவாக போகுது? ஆனாலும் உன் அம்மாவுக்கு இத்தனை அகங்காரம் கூடாது. இப்ப போகும்போது என்னத்தை கொண்டு போனா?
வாழ வந்தவளை வாசலை விட்டு இறக்கலாமா? பாவம் விமலா, எவ்வளவு துடிச்சிருப்பா. ரமணி பாட்டியை கூர்ந்து நோக்கினான். அவள் எதையோ சொல்ல வருவது தெரிந்தது. ரமணி, நீ அவளை விட்டுட்டு போயிட்ட. தினமும் ஏச்சு பேச்சுதான். புவனா வேற கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டாளா? உன் அம்மா விமலாவை எப்படி பேசினா தெரியுமா? மலட்டு கழுத, ஒரு பிள்ளை பெத்து தர யோகியதை இல்லைன்னு கண்டுபிடி பேசினா. உன்னை வீட்டை விட்டு துரத்தி என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு சிவகுமார் இல்லடி அப்படின்னு சத்தம் போட்டா. அது மட்டும் இல்லாம விமலாவை முடிய பிடிச்சு இழுத்துட்டு போய் வாசல்ல தள்ளினா. பாவம் விமலா ரொம்ப அழுதா. ஆனா விமலா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. பத்திரமாத்து தங்கம். அன்னைக்கு ராத்திரியே உன் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்தது. ஆனா மாமியார் திட்டினதை, அடிச்சதை, பிடிச்சு வெளியில் தள்ளியதை எதையுமே மனசுல வச்சுக்காம விமலா உடனே கார் பிடிச்சு உன் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் வைத்தியம் பார்த்து வந்தா. என்னமோ போ. ஆனா ஒன்னு சொல்றேன், ஆண்டவன் விமலாவை உன் கூட வாழ வைக்கதான் உன் அம்மாவை இப்படி திடுதிடுப்புன்னு கொண்டு போயிட்டான் போலிருக்குது. ரமணி திகைப்பில் பேச வாய் வராது நின்று விட்டான். அவன் கனவு கண்டது அப்படியே வீட்டில் நடந்திருக்கிறது. விமலா இதையெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. ஏன்? வாசலில் பிடித்து தள்ளி இருக்கிறாளே இந்த அம்மா. சேச்சா, அம்மா மீது இருந்த வெறுப்பு மீண்டும் தலை தூக்கியது. விமலாவின் மீது இரக்கமும் பாசமும் பெருகின. வீட்டிற்கு திரும்பினான். விமலாவிடம் அவன் எதுவும் கேட்கவில்லை. விமலா புவனாவை தேற்றி கொண்டிருந்தாள். அவளை சாப்பிட சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தாள். அவளை தன் மடியில் சாய்த்து கொண்டு தாயை போல் தேறுதல் கூறி கொண்டிருந்தாள். அந்த காட்சி விமலாவின் உயர்ந்த உணர்வை காட்டியது. விமலா எத்தனை பொறுமசாலி! என் மனம் அம்மாவை வெறுக்க கூடாது என்பதற்காக தான் நீ உனக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் மறைத்து கொண்டு வழிய வந்திருக்கிறாய். ரேவதி பாட்டி கூறுவதை போல நீ வாழ வேண்டும் என்றுதான் அம்மாவை ஆண்டவன் அழைத்து கொண்டானோ என்னவோ. அம்மாவின் காரியங்களின் போது கூட அவன் இறுகிய நிலையில்தான் இருந்தான். கடமையே என காரியங்களை செய்தான். ஐயர் கேட்ட பொருட்களை ஆற்றங்கரைக்கு எடுத்து செல்ல வைத்து கொண்டிருந்த போது வாழை இலை இல்லாதிருப்பதை புவனா சுட்டி காட்ட கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தான். அம்மா வைத்த வாழை மரங்கள் பச்சை பசேலென இலை பரப்பி குலை தள்ளி இருந்தன. பெரிய இலை ஒன்றை பிடித்து நறுக்க முயன்ற போது கத்தி நழுவி கீழே விழுந்தது. குனிந்து அதை எடுக்கும் போது அருகில் கிடந்த அதையும் பார்த்தான். திடுக்கிடலோடு கையில் எடுத்து பார்த்தவன் உச்சந்தலையில் தீ வைத்ததை போல் ஆடி போனான். சட்டென்று அந்த பாட்டிலை எடுத்து அவசரமாக திறந்த ரமணி மேலும் திகைப்படைந்தான். அந்த பாட்டில் காலியாக இருந்தது. தூக்க மாத்திரைகள் இருந்த பாட்டில் அது. அம்மாவினுடையது. அவன் வெளியூர் செல்லும் தினத்திற்கு முதல் நாள் அம்மாவிற்கு நீரிழிவு, இரத்த அழுத்த மாத்திரை எல்லாம் இருக்கிறதா என பார்த்த போது அந்த பாட்டிலில் மாத்திரைகள் நிறைய இருந்தன. இப்பொழுது பாட்டில் காலியாக கிடக்கிறது. அப்படியானால் எல்லா மாத்திரைகளையும் சாப்பிட்டிருக்கிறாளா? சுருக்கென நெஞ்சில் எதுவோ தைத்தது. அம்மா தூக்க மாத்திரை தின்று செத்திருக்கிறாளா? தற்கொலையா? அம்மா இயற்கையாக சாகவில்லையா? கால் நின்ற பூமி பிளப்பதே போல் இருந்தது. கை கால்கள் வடவடவென நடுங்க தொடங்கின. குழப்பமாக வாழை இலையை வெட்டி கொண்டு வந்தான். ஆற்றங்கரையில் அமர்ந்து ஐயர் காரியங்களை செய்யும் போது அவர் சொன்ன மந்திரங்களில் மனம் ஈடுபடாமல் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தது. அம்மாவின் சாவு இயற்கை அல்ல. நெஞ்சுவலியால் அவள் சாகவில்லை. நெஞ்சுவலிக்கு இசிஜி சோதனை எடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று டாக்டர் கூறியிருக்கும் போது எப்படி மாரடைப்பு வரும்? அம்மா மாத்திரைகளை தின்று செத்திருக்கிறாள். இது தற்கொலை. அம்மா தற்கொலை செய்து கொண்டாளா? நம்ப முடியவில்லை. நிச்சயம் அம்மா தற்கொலை செய்திருக்க மாட்டாள். ஒரு பெண்ணிற்கு வாழ்க்கை மீது அதிக வெறுப்பு வருவது கணவன் இறக்கும் போது. அப்பா இறந்த போது கூட அம்மா கலங்கவில்லை. சாவின் சுவடு கொஞ்சமும் இல்லாமல் இழப்பின் வேதனையை எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் அம்மா வளைய வந்தாள். அப்படிப்பட்டவள் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும்? நிச்சயம் இது தற்கொலை அல்ல. நான் இல்லாத இந்த நாட்களில் அம்மாவும் விமலாவும் தான் வீட்டில் கல்யாணத்துக்கு போன புவனா வந்தது அம்மா இறந்த பிறகுதான். வீட்டில் விமலாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடந்ததாக ரேவதி பாட்டி கூறுகிறாள். அம்மா விமலாவை கண்டபடி பேசி இருக்கிறாள், திட்டி இருக்கிறாள், அடித்து வாசலில் தள்ளி இருக்கிறாள். என் மகனுக்கு வேறு திருமணம் செய்ய போகிறேன் என மிரட்டி இருக்கிறாள். அதன் பிறகு நெஞ்சுவலி என விமலாவுடன் டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கிறாள். திரும்ப வந்து அம்மா அவ்வளவு தூக்க மாத்திரைகளையும் ஏன் விழுங்கினாள்? அம்மாவிற்கு யாராவது தூக்க மாத்திரையை கொடுத்திருப்பார்களா? யார்? அம்மாவுடன் இருந்தது விமலா தானே. விமலாதான் தூக்க மாத்திரை கொடுத்திருப்பாளா? தலைகீழாக புரட்டி போட்டதை போல் கிடுக்கிடுவென ஆடினான் ரமணி. விமலாவா? அம்மாவை கொன்றாளா? விமலா கொலைக்காரியா? இல்லை. பெரும் அலறலாக அலறினான் ரமணி.
மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த ஐயர் திடுக்கிட்டு அவனை பார்த்தார். ரமணி தலையை இரு கைகளாலும் பற்றி கொண்டான். மண்டையில் பெரிய வண்டு ஒன்று புகுந்து கொண்டு நரம்புகளை கடித்து கடித்து வலியை உண்டாக்கி கொண்டிருந்தது. விமலாவை பற்றி அவனுக்குள் ஓடிய நினைவுகள் அவனை விஷம் தடவிய கூறிய வாளாக அறுத்து கொண்டிருந்தது. எங்கேயோ சுற்றிவிட்டு இரவு வெகு நேரம் கழித்துதான் வீட்டுக்கு வந்தான் ரமணி. அவன் வந்தபோது வேலை செய்த களைப்பில் விமலா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகில் வந்தவன் அந்த முகத்தை பார்த்து குற்ற உணர்வில் துடித்தான். அமைதி தவழும் அந்த அழகிய முகம் அவனை கொன்றது. கள்ளம் கவடம் இல்லாத தெளிந்த நீரோடையை போன்ற உணர்வுகள் இந்த முகத்தில் தெரிந்தன. இவளா மாமியாருக்கு தூக்க மாத்திரை கொடுத்திருப்பாள், மாமியாரை கொலை செய்திருப்பாள். அங்கே கிடந்த இருக்கையில் பொத்தன அமர்ந்தான். உறங்கும் அவளையே வெறித்தான். என் தாய் செய்தது தவறுதான், ஆனால் அதற்காக தண்டனை கொலையா? பாதகி, என்னை பெற்றவளை உன் சுயநலத்திற்காக கொலை செய்து விட்டாயே, உன்னை சும்மா விடமாட்டேண்டி. ரமணி தாடை இறுகியது, பற்கள் நெறிப்பட்டன. வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை, அவளை பார்க்க பிடிக்கவில்லை, அவள் கையால் சாப்பிட பிடிக்கவில்லை. வேலைக்கே போகாமல் அவளுடைய மடியிலேயே கிடக்க வேண்டும் என்று மயங்கி கிடந்தவன், அவன் ஒவ்வொரு நிமிடமும் அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தவித்தவன், அவன் வெளியூர் போன இடத்தில் சாப்பிடும் போது அவளுடைய கைமணத்தை நினைத்து ஏங்கியவன் அவன். அப்படிப்பட்டவன் அவள் கையால் பச்சை தண்ணீர் குடிப்பதை கூட வெறுத்தான். பெரும் பாவம் என நினைத்தான். காலையில் நடக்க செல்லும் போதே வழியில் காப்பி குடித்துவிட்டு வந்து விடுவான். சீக்கிரம் அலுவலகம் கிளம்பி விடுவான். சிற்றுண்டி சாப்பிட சொன்னால் பசி இல்லை என்று கூறிவிட்டு கிளம்பி விடுவான். மதியம் அலுவலக கேண்டீனிலேயே சாப்பிட்டு விடுவான். இரவும் வெளியிலேயே சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வருவான். இப்படியே சில நாட்கள் கடத்தினான். மனம் சதா சர்வ காலமும் என்ன செய்வது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. அம்மாவின் சாவு இயற்கையல்ல, அது கொலை என நிரூபிக்க வேண்டும். மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டு குழந்தையை போல முகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் விமலாவை கூண்டில் ஏற்ற வேண்டும், தண்டனை வாங்கி தர வேண்டும். என்ன செய்வது? அம்மா தூக்க மாத்திரையால் இறந்திருக்கிறாள் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் அம்மாவின் உடலை பரிசோதனை செய்ய வேண்டும். ஆனால் குல வழக்கப்படி அம்மாவை எரித்தாகிவிட்டது, சாம்பலையும் கரைத்தாகிவிட்டது. அம்மா கொலை செய்யப்பட்டாள் என்பதை நிரூபிக்க முடியாது. விமலாவிற்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. நிச்சயம் தண்டனை தர வேண்டும். அவள் அணுவணுவாக சாக வேண்டும். எதற்காக என் தாயை கொன்றாள்? என்னுடன் வாழ வேண்டும். மாமியார் தன் மகனுக்கு வேறொரு கல்யாணம் செய்து வைத்து விடுவாள். தன் கணவனை யாரும் பங்கு போட்டுக் கொள்ள கூடாது. அதற்காக தானே என் தாயை கொன்றாள். அதையெல்லாம் அவள் இழக்க வேண்டும், இழந்து தவிக்க வேண்டும். அவளுடைய உயிர் நான். அந்த உயிர் அவளிடமிருந்து பிரிந்தால் அவள் நடைப்பிணமாகி விடுவாள். என் காதல் இல்லை என்றால் அவளே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து விடுவாள், அணுவணுவாக அழிந்து விடுவாள். என் பாசம் இல்லை என்றால் அவளே படிப்படியாக பாழாகி விடுவாள். அவள் உயிருடன் சாக வேண்டும். 1000 தவறு செய்தாலும் இறந்தவள் என் தாய். என்னை பெற்றவள், சீராட்டி பாராட்டி வளர்த்தவள். அவளை கொன்ற பாதகியுடன் இனி வாழப் போவதில்லை. என்ன செய்யலாம் விமலாவை? விவாகரத்து நினைப்பு நெஞ்சில் ஓடியதுமே யாரோ சம்மட்டியால் ஓங்கி அடித்ததை போலிருந்தது. பொறியாய் விழுந்த அந்த எண்ணம் தீயாக பற்றி எரிந்தது. விமலாவை விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். என்ன காரணத்தை சொல்லி விவாகரத்து செய்வது? என் அம்மாவை கொன்றாள் என கோர்ட்டில் கூற முடியுமா? அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? வெறும் சந்தேகத்திற்கு என்றைக்கும் மதிப்பு கிடையாதே. எதையும் நிரூபிக்க வேண்டும். முதலில் விவாகரத்து என நினைத்த மாத்திரத்திலேயே நடுங்கிய உள்ளம் இப்பொழுது இறுகி போய் விட்டிருந்தது. எதை சொல்லி அவளை கலட்டி விடுவது என அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது ரேவதி பாட்டி வந்தாள். வாங்க பாட்டி என்றான் படித்துக் கொண்டிருந்த செய்தித்தாளை மடித்து வைத்துவிட்டு. உள்ளே வேலையாக இருந்த விமலாவும் வெளியே வந்தாள். வாங்க பாட்டி என்று கூறிவிட்டு காபி கலப்பதற்காக உள்ளே சென்றாள். புவனா எங்கப்பா என்றபடியே அமர்ந்தாள் ரேவதி பாட்டி. சிநேகிதி வீட்டுக்கு போய்விட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. விமலா காப்பியோடு வந்தாள். காப்பியை வாங்கி கொண்ட பாட்டி, விமலா இப்படி உட்காரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசுதான் நான் வந்தேன். விமலாவை கையை பிடித்து அருகில் அமர்த்தினாள். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் பாட்டி? ஆவலுடன் கேட்டான் ரமணி. எல்லாம் நல்ல விஷயம்தான் என்ற பாட்டி காபியை நிதானமாக குடித்து முடித்துவிட்டு நிமிர்ந்தாள். என் பொண்ணு கவிதா திருச்சியிலிருந்து போன் பண்ணியிருந்தா. அவளுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தனுக்கு நம்ம பக்கத்துல வரன் பார்க்க சொன்னாங்களாம். அவளுக்கு சட்டுன்னு நம்ம புவனா ஞாபகம் தான் வந்ததாம். பையன் ரொம்ப நல்லவனாம். அவன் வேலை பார்க்கிறது கூட இங்க சென்னையில் தான். முகவரி கொடுத்திருக்கா, கேட்டு சொல்ல சொன்னா. நமக்கு விருப்பம் இருந்தா பெண் பார்க்க அவளை அவங்கள அழைச்சிட்டு வரேன்னு சொன்னா. விமலாவின் முகத்தில் சட்டென்று பரவசம் உண்டானது. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கிறார் என்றாள். தனியார் கம்பெனியில் இருக்கிறாராம், நல்ல சம்பளமாம்.
நீங்க கவிதா கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து அழைச்சிட்டு வர சொல்லுங்க. பையனை எல்லோருக்கும் பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடலாம். ரமணி எதுவும் சொல்லாத போது விமலா முந்திக் கொண்டு சொன்னது அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. ரமணி, நீ என்ன சொல்ற? பாட்டி கேட்டாள். ரமணி சில நிமிடங்கள் யோசிப்பவனை போல மௌனமாக அமர்ந்துவிட்டு சொன்னான். பாட்டி, அம்மா செத்து ரொம்ப நாள் ஆகல, அதுக்குள்ள கல்யாணமா? ரமணி, துக்கம் நடந்த நேரத்துல ஒரு நல்ல காரியத்துக்கான ஏற்பாட்டுல இறங்கணும். அப்பதான் அந்த துக்கத்தை நாம மறக்க முடியும். புவனாவுக்கு தான் அம்மா இல்ல அப்படிங்கிற எண்ணம் இப்ப அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் மனசுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். புருஷன் புகுந்த வீடுன்னு ஆகும்போது முடங்கி கிடக்கிற அவன் மனசு சுறுசுறுப்பா உற்சாகமா மாறிவிடும். அதனால் நீ இதையும் போட்டு மனச குழப்பிக்காத. என்னமோ புவனா தாய் தகப்பனை இழந்தாலும் விமலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அண்ணியா கிடைச்சிருக்கா. தாய் ஸ்தானத்தில் இருந்து கடைசி வரை எல்லாமும் செய்ய நல்ல மனசு இருக்கு. இவளை மாதிரி ஒரு நல்ல அண்ணி யாருக்கு கிடைக்கும்? விமலாவை தாய் என்ற நிலைக்கு பாட்டி உயர்த்தி புகழ்ந்து கொண்டே போக ரமணியின் இரத்த நாளங்கள் வெம்மையால் வெடிக்க தொடங்கின. ரேவதி பாட்டி போன பிறகு ரமணி சிலை போல இறுகி போய் அமர்ந்திருந்தான். மனம் தரையில் கிடந்த மீனாக துடித்தது. இப்படி ஒரு அண்ணி புவனாவிற்கு கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். தாய் மாதிரி இருந்து எல்லாமும் அவளுக்கு விமலா செய்வாள். ரேவதி பாட்டி சொன்ன வார்த்தைகள் பெரும் தீயை அவனுக்குள் மூட்டி விட்டன. விமலா இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த போது அவனும் இப்படிதான் நினைத்தான். விமலாவிற்கும் புவனாவிற்கும் நாத்தனார் என்ற உறவு முறையில் சிறு பிணக்கு கூட வந்ததில்லை. புவனாவிற்காக பணிவிடைகள் செய்வதற்கு விமலா ஒரு நாள் கூட முகம் சுணங்கியதில்லை. இருவரும் தோழிகளைப் போலதான் பழகினர். அம்மா விமலாவிடம் சண்டை போடும் போது கூட புவனாவின் அண்ணனை போலவே எதிர்த்து பேச முடியவில்லையே தவிர விமலாவிற்காக வருந்துவாள், வேதனைப்படுவாள். அண்ணனிடம் தனியாக அம்மாவை திட்டுவாள். அண்ணா பாவம் அண்ணி, இந்த அம்மா ஏன் தான் இப்படி அண்ணிய திட்டுகிறாளோ, கரிச்சு கொட்டுகிறாளோ, பேசாம நீ அண்ணிய அழைச்சிட்டு தனி குடித்திடம் போயிடுனா என்பாள். ரமணியால் விரக்தியான புன்னகை ஒன்றை மட்டுமே சிந்த முடியும். மனைவியை பற்றி அன்றைக்கு உயர்வாக நினைத்தவன் இப்போது பற்களை கடித்தான். என் தங்கைக்கு இவள் தாய் ஸ்தானத்தில் நின்று கன்னியாதானம் செய்து தர வேண்டுமா? என் தாயை கொன்ற கொலைக்காரியை தாய் ஸ்தானத்தில் வைப்பது இல்லை. அதைவிட பெரும் பாவம் எதுவும் இல்லை. இந்த கொலைக்காரியை நான் எப்படி கலட்டு விடுவதென்று யோசனை செய்து கொண்டிருக்க அவளை தாய் ஸ்தானத்தில் நிறுத்தி தங்கையின் கல்யாணத்தை நடத்த சொல்கிறாள் பாட்டி. என் தங்கைக்கு திருமணமே நடக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை. இந்த கொலைக்காரி மாலை எடுத்து கொடுத்து என் தங்கையின் திருமணம் நடக்க வேண்டாம். முட்டாளே, உன் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்காமலே வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? உன் மனைவி கொலைக்காரி என்பது உலகுக்கு தெரியுமா? உன்னால் அதை நிரூபிக்க முடியுமா? விமலாவை இப்போது நீ விலக்கி வைத்தால் உலகம் உன்னைதான் தவறாக பேசும். இவள் என் தாயை கொன்றவள் என்று நீ சொன்னால் கூட நம்பாது. உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என கூறும். மனைவி மீது இத்தனை உயிராக இருந்தவன் அவளை பற்றி அவதூறு சொன்னால் இந்த ஊர் நம்பாது. அவளை நீ விவாகரத்து செய்தால் அது உன் தங்கையின் வாழ்வை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? காலம் முழுவதும் தங்கையை வீட்டோடு வைத்திருப்பதுதான் ஒரு அண்ணனின் கடமையா? நினைப்பதெல்லாம் நடைமுறைக்கு வராது. உன் தங்கையே உன்னை வெறுத்து விடுவாள். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. பழி தீர்ப்பதற்கும் அது பொருந்தும். உன் மனைவி இல்லாமல் புவனாவின் திருமணத்தை நடத்த முடியாது. நல்ல இடத்தில் திருமணம் செய்து தர முடியாது. 1000 பேர் 1000 கேள்வி கேட்பார்கள். உன் தங்கையே கேட்பாள். நீ பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான். பொறுத்து போக வேண்டும். உன் தங்கையின் வாழ்க்கை தான் முக்கியம். உன் வாழ்க்கையை பற்றி பிறகுதான் யோசிக்க வேண்டும். புவனாவின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடியட்டும். அதன் பிறகு உனக்கு எந்த கடமையும் இல்லை. நீ விமலாவை சட்டப்படி விவாகரத்து செய்து விடலாம். அவனுடைய மனம் போதனை செய்ய அந்த போதனை தந்த போதையிலேயே தன்னிலை மறந்தவனாக அமர்ந்திருந்தவனின் தோளை தொட்டு அசைத்தாள் விமலா. என்னங்க? திடுக்கிட்டு நினைவுலகத்திற்கு வந்தான் ரமணி. பாட்டி சொல்ற மாதிரி கல்யாண பேச்சை எடுத்தாதான் இந்த வீட்டில் அத்தையோட மரணத்தால் உண்டான இழப்பு மறையும். புவனாவோட கல்யாணத்தை நடத்தி பார்க்க அத்தை எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? அன்னைக்கு புவனா தன் தோழியோட திருமணத்திற்கு கிளம்பி போன போது கூட என்ன தெரியுமா சொன்னாங்க? இவ கூட உள்ளவர்கள் எல்லாம் கல்யாணம் நடந்துட்டு இவளுக்கும் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடணும்னு சொன்னாங்க. ஆனா இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டாங்களே. அவள் சொல்ல ரமணிக்கு கிடுகிடுவன ரத்த அழுத்தம் உயர்ந்தது. பாவி, என் தாயை திட்டம் போட்டு கொலை செய்துவிட்டு கதையா பேசுகிறாய்.
வந்தவரிக்கு அவளுடைய கழுத்தை நெரித்து கொல்ல வேண்டும் போல் இருந்தது. தன்னை தானே அடக்கிக் கொள்ள அவன் சிரமப்பட்டு கொண்டிருக்க அவனது கையை எடுத்து தன் மடி மீது வைத்து கொண்டு மெல்ல வருடினாள். அவனுக்கு நெருப்பை தொட்டதை போல் இருந்தது. அவளுடைய முகமோ மெல்ல மெல்ல வெட்கம் பூசி கொண்டது. அது வார்த்தைகளிலும் வெளிப்பட்டது. என்னங்க, புவனாவோட கல்யாணத்தை சீக்கிரம் நடத்துறதா நல்லது. ஏன்னா நமக்கு குழந்தை இதுவரை தங்கவே இல்ல. 1 மாசம் 2 மாசம்னு கலைஞ்சுக்கிட்டே வருது. அதிர்ஷ்டவசமா குழந்தை தங்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நான் வளைகாப்பு பிரசவம்னு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். அதனால் சீக்கிரமா கல்யாணத்தை நடத்துறதா நல்லது. முகம் சிவக்க அவள் பேச பேச இவனுடைய முகம் கோபத்தில் சிவந்தது. அவளுடைய கன்னத்தில் பலார் பலார் என அறைய வேண்டும் போல் இருந்தது. என் தாயை கொன்றுவிட்டு நீ தாயாகவா துடிக்கிறாய்? இனி ஜென்மத்துக்கும் என் விரல் உன்மேல் படாது. நீ தாயாகவே முடியாது. நெஞ்சுக்குள் கருவினான். என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன், நீங்க எதுவும் சொல்லாம இருந்தா எப்படி? அந்த பையன் சென்னையில தான் இருக்கானாம். பாட்டிக்கிட்ட முகவரி வாங்கி தரேன். நீங்க போய் அந்த பையனை பார்த்து பேசிட்டு வாங்க. பிடிச்சிருந்தா ஊர்ல இருந்து அந்த பையனோட அம்மா அப்பாவை வர சொல்லலாம். அவன் இறுகிய முகத்துடனே எழுந்தான். உள்ளே போய்விட்டான். பின்னாலேயே வந்தவள் அவன் கட்டிலில் சாய்ந்ததும் ஆதரவாக அருகே அமர்ந்தாள். என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, மனசு சரியில்லை. புவனாவோட கல்யாணம் அம்மா இல்லாம நடக்கணும்னு தானே. என்ன செய்யறது? நீங்களே இப்படி இருந்தா புவனோட நிலைமை என்ன ஆகும்? அவ அம்மா இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட மாட்டாளா? இத்தனை நாளா அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த அவளை ஒரு வழியா தேற்றி இன்னைக்குதான் அவ தோழி வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். சிநேகிதிங்க கூட பேசி பழகுனா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அவ கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சிட்டு வர்றா. இந்த நேரத்துல நீங்க இடிஞ்சு போன மாதிரி இருந்தா என்ன ஆகுறது? நாம தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். ரேவதி பாட்டி சொன்ன மாதிரி அத்தையோட இடத்துல இருந்து நான் அவளுக்கு ஒரு குறையும் இல்லாம எல்லாம் செய்வேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவனுக்குள் கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. பாவி பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகிறாயா? தன்னை மீறி கத்தி விடுவோமோ என அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. மீண்டும் தன் உணர்வுகளை அடக்க சிரமப்பட்டான். முடியவில்லை. ஏதோ கத்த நினைத்து தன்னையும் மீறி வாய் திறந்தவன் வாசலில் காலடி ஓசை கேட்டு அமைதியானான். பூவனா வந்து கொண்டிருந்தாள் என தெரிந்து தன் கோபத்தை அடக்கி கொண்டான். பூவனா வருவது தெரிந்ததும் விமலா அவளுடன் எழுந்து வெளியே சென்றாள். அவள் அங்கிருந்து அகன்றதை பெருத்த நிம்மதியாக அப்போதைக்கு உணர்ந்தான் ரமணி. கண்களை இறுக மூடிக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்துவதில் முனைந்தான். முடியவில்லை. வெளியே சென்ற விமலா புவனாவிடமிருந்து பேசுவது காதில் விழுந்தது. தேனாக பாய்ந்த விமலாவின் குரல் இப்போது தேளாக கொட்டியது. புவனா, காபி கொண்டு வரட்டா? வேண்டாம் அண்ணி, ராஜி வீட்லயே காபி டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்தேன். அவ நாளைக்கு இங்க வர்றேன்னு சொன்னா. வரட்டும். உன் சிநேகிதிங்க கூட பேச சிரிச்சா உனக்கும் மனசு தெளியும். அப்புறம் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன அண்ணி? ரேவதி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு கவிதா உனக்காக ஒரு வரன் பாத்திருக்கா. மாப்பிள்ளை இங்க சென்னையில தான் வேலை பார்க்கிறாராம். அண்ணனை போய் நேர்ல முதல்ல பார்த்துட்டு வர சொல்லி இருக்கேன். உனக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா உடனே திருமணம். விமலாவின் வார்த்தைகள் ஆவலும் உற்சாகமாக பொருள உள்ளே ரமணியின் மனதில் மூளையில் இத்தனை அக்கறையும் பாசமும் உள்ளவளா என் தாயை கொலை செய்திருப்பாள்? புள்ளியாக விழுந்த கேள்வியை சந்தேகம் கிள்ளி எறிந்தது. வேஷம், எல்லாம் வேஷம். யாருக்கும் தன் மேல் சந்தேகம் வரக்கூடாது என்ற நடிப்பு. விமலா, உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேண்டி. உன் முகத்திரையை கிழிக்கிறேன், உன் வேஷத்தை கரைக்கிறேன். அவன் ஆத்திரப்பட்டு கொண்டே இருக்க புவனாவின் குரல் அதை தடை செய்தது. அண்ணி, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். பண்ணிக்கிற மனநிலையில் நான் இல்லை சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். விமலாவுக்கு மட்டுமல்ல, உள்ளே இருந்த ரமணிக்கும் இது அதிர்ச்சியாக தான் இருந்தது. நீ என்ன சொல்ற? விமலா கேட்டபடியே புவனாவை தொடர்ந்து அவளுடைய அறைக்கு சென்றாள். அண்ணி, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில் நான் இல்லை. ரமணி கூட தன் அறையிலிருந்து கூடத்திற்கு வந்து விட்டான். புவனா பேசுவது கூடத்தில் நின்ற அவனுடைய காதிலும் விழவே செய்தது. அண்ணி, என்ன நீங்க? நம்ம குடும்ப சூழ்நிலை வெளியில் யாருக்கு தெரியும்? வீட்டுல பொண்ணுன்னு இருந்தா எல்லோரும் கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக நான் உடனே கல்யாணம் பண்ணிட முடியுமா? அம்மா செத்த சுவடு கூட மாறல. அம்மா இப்படி திடுப்புன்னு செத்தது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னு தெரியுமா? நினைச்சு பார்த்தா கூட நம்ப முடியல. அம்மாதான் இந்த வீடுதான் அம்மாங்கிற மாதிரி இருந்தது. அம்மா இல்லாத வீடு எப்படி சூன்யமா இருக்கு தெரியுமா? வீடு மட்டும் இல்ல, என் மனசுதான். அம்மாவோட குரல் அதிகாரமாக வீடு முழுக்க ஒலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னால அம்மாவை மறக்கவே முடியல. புவனாவிற்கு அழுகை வெடித்து ஓவென கதறினாள்.
ரமணிக்கு உணர்வுகள் துடித்தன. அவளுடைய அழுக்குரல் அவனுடைய உயிரையே அசைத்தது. சட்டென்று அவனும் அவளுடைய அறைக்குள் நுழைந்தான். அங்கே விமலாவின் நெஞ்சில் முகம் புதைத்து பூவனா குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். விமலா தன் கரங்களால் அவளை அணைத்து தேற்றினாள். புவனா, அழாத, என்ன செய்யறது, அவங்களுக்கு விதிக்கப்பட்ட காலம் அவ்வளவுதான். நீ படிச்ச பொண்ணு, மனச பக்குவப்படுத்திக்கோ. சின்ன குழந்தை மாதிரி இப்படி அழுதா எப்படி? அந்த காட்சியை கண்ணால் பார்க்கும் பொறுமை இல்லை ரமணிக்கு. தாயை இழந்து கதறி எழும் தங்கையை அவனால் காண சகிக்கவில்லை. சாத்தான் வேதம் மோதும் கதையாக ஆறுதல் கூறிக்கொண்டிருந்த விமலாவை பார்க்க பார்க்க ஆத்திரம் வெடித்தது. புவனா, நீ அழக்கூடாது, நான் இருக்கேன். உனக்கு அம்மா மாதிரி கடைசி வரை எல்லாமுமா இருப்பேன். நான் இருக்கும் போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது என்றாள். ரமணிக்குள் வெம்மை அதிகரித்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? கையால் ஆகாதவனாக நிற்கிறேனே. இந்த சாத்தானை 4 சாத்த முடியவில்லையே, பிடித்து திருக முடியவில்லையே. என்னை எது தடுக்கிறது? மானம், மரியாதை, ஏன் தங்கையின் வாழ்க்கை? இதோ பார் புவனா, மனசு துக்கத்துல இருக்கும்போது அதை திசை திருப்பணும். அப்பதான் அந்த துக்கத்திலிருந்து நம்மளால மீள முடியும். திருமணம் ஒரு திசை திருப்பம் தான். புது வீடு, புது மனுஷங்கன்னு மனசு புது விஷயங்கள்ல பதியும் போது நம்மை அரிச்சுக்கிட்டு இருக்கிற வேதனைகள் மெல்ல மெல்ல மறைய தொடங்கும். அதனால்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். இல்ல அண்ணி, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், என்ன வற்புறுத்தாதீங்க. 2 வருஷம் போகட்டும், நான் வேலைக்கு போகணும். இப்போதைக்கு கல்யாண பேச்சு விடுங்க. விமலாவின் மார்பில் இருந்து விலகி கொண்ட புவனா கண்களை துடைத்து கொண்டாள். வாசல் படியில் நின்றிருந்த ரமணியை பாவமாக பார்த்தாள் விமலா. ரமணி எதுவும் பேசாமல் மௌனமாக அறையை விட்டு வெளியே வந்தான். பின்னாலேயே வந்த விமலா மெல்லிய குரலில் சொன்னாள், புவனா வளர்ந்திருக்காளே தவிர இன்னும் குழந்தையாகவே இருக்கா. அத்தையோட சாவு இந்த அளவுக்கு அவளை பாதிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எந்த வயசுல இழந்தாலும் தாயோட இழப்பு ஒரே மாதிரி வேதனை தான் தருகிறது. ஆமாடி, என் தங்கையும் என்னையும் எவ்வளவு வேதனையில் தள்ளிட்டு நீ மட்டும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட முடியுமா? காலம் பூரா நீயும் வேதனையை அனுபவிக்கணும். ஆதாரம் இல்லாவிட்டால் என்னடி? அதற்காக தண்டனையை உனக்கு கொடுக்காமல் விட மாட்டேன்டி. விரைத்து கொண்டு சிலையை போல் நின்றவனை உசுப்பினாள். என்னங்க, வெறுப்பா அவளை பார்த்தான். அவனுடைய வெறுப்பையோ மனதில் பதித்திருக்கும் கடுப்பையோ உணரும் நிலையில் அவள் இல்லை. என்னங்க, அவகிட்ட நீங்களாவது பேசக்கூடாதா? 2 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம்ங்கிறாளே. அவன் எதுவும் பேசாமல் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வாசலில் இறங்கினான். இலக்கில்லாமல் நடந்தான். புவனாவுக்கு விரைவில் திருமணத்தை நடத்திவிட்டு விமலாவை விவாகரத்து செய்துவிட வேண்டும் எனதான் நினைக்க, இந்த புவனா இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்கிறாளே. 2 வருடம் போகட்டும் என்கிறாள். 2 வருடம், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை நேரங்கள்? இந்த ராட்சசியோடு எப்படி அதை கழிப்பது? மன அழுத்தத்தில் நெஞ்சை வெடித்துவிடும் போல் இருக்கிறதே. இந்த கணமே அவளை பிரிந்தால் போதும் என்று நான் இருக்க, இன்னும் 2 வருடங்களை எப்படி தள்ளுவேன்? இல்லை, என்னால் இந்த வீட்டுக்குள் ஒரு கொலைக்காரியுடன் குடும்பம் நடத்த முடியாது. அது என்னை நானே கொலை செய்வதற்கு சமம். உடனடியாக புவனாவிற்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும். கடமை முடிந்ததும் முதல் வேலையாக இந்த கழுதையை விரட்டி அடிக்க வேண்டும். சாகும் வரை அவள் முகத்தில் விழிக்க கூடாது. எப்படியாவது புவனாவின் மனசை தேற்ற வேண்டும். பக்குவமாக பேச வேண்டும். திருமணத்திற்கு சம்மதம் வாங்க வேண்டும். ரேவதி பாட்டி சொன்ன வரன் நன்றாக இருந்தால் அதையே முடித்து விட வேண்டும். வெகு நேரம் நடந்துவிட்டு வீட்டுக்கு வரும்போது மனதில் ஒரு முடிவு எழுந்தது. மறுநாள் 3 மணி இருக்கும். விமலா கோதுமை அரைக்க வெளியே கிளம்பி கொண்டிருந்த போது புவனாவின் சிநேகிதி ராஜி வந்தாள். புவனாவுடன் ஒன்றாக படித்தவள் அவள். வா ராஜி என வரவேற்றாள் விமலா. அண்ணி, புவனா எங்க? மாடியில் புத்தகம் படிச்சிட்டு இருக்கா. சரி, நான் மாடிக்கு போறேன். நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? கோதுமை அரைக்கணும். ராத்திரிக்கு உங்க அண்ணனுக்கு சப்பாத்தி தான் வேணும். மாவு தீர்ந்துட்டு. அத்தை இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் அவங்க செய்துடுவாங்க. அத்தை இல்லாதது எனக்கு ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. அத்தை இல்லாத வீடு வீடாவே இல்ல. விமலாவின் கண்கள் கலங்குவதை பார்த்த ராஜியின் இதழ்களில் விரக்தியான புன்னகை பரவியது. அதே நேரம் ரமணியும் அலுவலகத்திலிருந்து வந்துவிட்டான். வாகனத்தை நிறுத்திவிட்டு படியேறியவன் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டவாறே வராந்தாவில் கிடந்த இருக்கையில் அமர்ந்து ஷூவை கழட்ட தொடங்கினான். அண்ணி, உங்களை மாதிரி மனசு எல்லோருக்கும் வராது. எப்படி அண்ணி உங்களால் மட்டும் இவ்வளவு உயர்வாக இருக்க முடிகிறது? கண்ணீரை துடைத்துக் கொண்டு மெல்ல சிரித்தாள் விமலா. அப்படி என்ன உயர்ந்து போயிட்டேன் அண்ணி? புவனாவோட அம்மா உங்களை என்னென்ன கொடுமைப்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியும். புவனா எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்லி சொல்லி புலம்புவா. ரமணி அண்ணன் வெளியூர் போயிருந்தப்போ கூட உங்களை அடிச்சு வீட்டுக்கு வெளியே தள்ளினாங்களாமே. ஐயோ, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ரேவதி பாட்டி தான் ஊர் முழுக்க தப்பட்டம் அடிச்சு சொல்லியிருக்காங்களே. எங்க அம்மா காதுக்கு வந்து
என் காதுல போட்டுட்டாங்க. உங்களை விவாகரத்து பண்ணிட்டு ரமணி அண்ணாவுக்கு வேறு கல்யாணம் பண்ண போறதா சொன்னாங்களாமே. ஆனா கடவுள் எப்பவுமே தர்மத்தின் பக்கம்தான். அதான் இப்படி ஆயிட்டு. அப்படியெல்லாம் சொல்லாத. வாரிசு இல்லைங்கிற கோபத்துல அப்படி நடந்துகிட்டாங்களே தவிர அவங்க ரொம்ப நல்லவங்க. படப்படன்னு பேசுவாங்களே தவிர மனசுல ஒண்ணும் இருக்காது. ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டாங்களே தவிர அப்படியெல்லாம் செய்வாங்களா என்ன? என்ன இருந்தாலும் மாமியார விட்டு தர மாட்டேங்கிறீங்களே, இதுவே உங்க உயர்குணத்தை காட்டுது. ராஜி, யார் எப்படி இருந்தாலும் என் புருஷன் என் மேல உயிரையே வச்சிருக்கார். அவர் என்னை விலக்கி வச்சிடுவாரா? அந்த தெய்வம் என் பக்கம் இருக்கிற வர நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இந்த காலத்துல புருஷனை தெய்வம்னு சொல்ற பொண்ணை நான் இப்பதான் பார்க்கிறேன். தெய்வ குணங்கள் இருக்கிற புருஷனை எந்த பொண்ணும் தெய்வமா தான் நினைப்பா. அப்புறம் ராஜி, என் மாமியார் என்ன அடிச்சது, தெருவுல புடிச்சு தள்ளுனது, என்ன விவாகரத்து செய்ய போறதா சொன்னது, இதெல்லாம் புவனாவுக்கு தெரிய வேண்டாம். அவ உடனே அவங்க அண்ணா கிட்ட சொல்லிடுவா, புரியுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், புவனாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? ஆனா அவ இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றா. அம்மா செத்த கவலையில் இருக்கா. நீ அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவ மனச மாத்துமா என்ன? சரி அண்ணி, நான் இப்போ மாவு அரைச்சிட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ள நீ போயிடாத, வந்து டிஃபன் தரேன் சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தவள் ரமணியை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவனுடைய விளறி போன முகத்தை பார்த்து துணுக்குற்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.